நீங்கள் வாழும் இந்த உலகில் நீங்கள் தினசரி முடிவுகளை எடுக்கிறீர்கள். என்ன சாப்பிடுவது, எங்கு வேலை செய்வது, எந்த பொருளை வாங்குவது, யாருடன் உறவு வைத்துக்கொள்வது போன்ற அனைத்தும். பேரி ஷ்வார்ட்ஸ் த பாரடாக்ஸ் ஆஃப் சாய்ஸ் புத்தகத்தில் சொல்வது என்னவென்றால், இந்த அதிகமான தேர்வுகள் நம்மை மகிழ்ச்சியடையச் செய்வதற்கு பதிலாக மன அழுத்தத்தையும் குழப்பத்தையும் அதிகரிக்கின்றன. இந்த புத்தகம் உங்களுக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. அதிகமான சுதந்திரம், அனைத்தும் தேர்வு செய்யும் சுதந்திரம் உண்மையில் நமக்கு மகிழ்ச்சியை தராது. அதற்கு பதிலாக நாம் எளிமையாக தேர்வு செய்யும் பழக்கங்களை உருவாக்க வேண்டும். முன்னர் வாழ்க்கை எளிதாக இருந்தது. ஒரே சாஃப்ட்வேரும், ஒரு மாதிரி உணவு கடையும், ஒரு வகை வேலைவாய்ப்பும் இருந்தது. ஆனால் இன்று ஒரு சிறிய செயற்கூட்டு பண்ணும் முனையில் கூட உங்களுக்கு ஆயிரக்கணக்கான தேர்வுகள் கிடைக்கின்றன. இந்த அதிகமான தேர்வுகள் நம்மை டெசிஷன் பராலிசிஸ் என்று அழைக்கப்படும் நிலைக்கு கொண்டு செல்கின்றன. நாம் எந்த தேர்வையும் செய்ய முடியாமல் தள்ளி போகிறோம். இதோ ஒரு உதாரணம். நீங்கள் ஒரு காஃபி வாங்க போகிறீர்கள். அங்கு 20 வகை காஃபிகள் இருந்தால் உங்களுக்கு எந்தது சிறந்தது என்று தேர்வு செய்ய முடியாமல் நேரம் வீணாகும். மனிதர்கள் 2 வகைப்படி செயல்படுகிறார்கள். மேக்சிமைசர்ஸ், அதாவது சிறந்ததை தேடும் மக்கள். சாட்டிஸ்ஃபைசர்ஸ், அதாவது போதுமானது போதும் என்று மனதில் வைத்து செயல்படும் மக்கள். மேக்சிமைசர்ஸ் பெரும்பாலும் அதிக மன அழுத்தத்தையும் குறைவான திருப்தியையும் அனுபவிப்பார்கள். சாட்டிஸ்ஃபைசர்ஸ் குறைந்த மன அழுத்தத்தோடு குறைந்த ஆனால் போதுமான சந்தோஷத்தை அனுபவிப்பார்கள். இதற்கான உத்தி, நீங்கள் போதுமானது போதும் என்ற உணர்வை மனதில் வைக்க வேண்டும். ஒரு தேர்வை செய்யும்போது நாம் மற்ற அனைத்து வாய்ப்புகளையும் விட்டுவிடுகிறோம் என்று நினைப்பது நமக்கு மன அழுத்தத்தை அதிகரிக்கும். இதைத்தான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் என்கிறோம். மேலும் மற்றவர்களுடன் நம்மை ஒப்பிடும்போது நாம் எவ்வளவு குறைவாக உள்ளோம் என்று உணர்ந்து வருத்தமடைப்போம். இதுவே அதிகமான தேர்வுகள் நம்மை மகிழ்ச்சி இல்லாத நிலையில் வைக்கும் மிகப்பெரிய காரணமாகும். பேரி ஷ்வார்ட்ஸ் சில செயல்முறை ஆலோசனைகள் தருகிறார். முக்கியமானவற்றில் மட்டும் நேரத்தை செலவிடுங்கள். உங்கள் கவனத்தை எல்லா தேர்வுகளிலும் வீணாக செலவிட வேண்டாம். சாட்டிஸ்ஃபைசிங் கற்றுக்கொள்ளுங்கள். சிறந்ததை தேட வேண்டாம், போதுமானது போதும் என்று தேர்வு செய்யுங்கள். திரும்ப திரும்ப தேர்வு செய்ய வேண்டிய செயல்களை தற்காலிகமாக முடக்கவும். முடிவு செய்துவிட்டால் அதை பற்றி மீண்டும் யோசிக்க வேண்டாம். விட்டுப்போன வாய்ப்புகளை மனதில் அதிகமாக கொண்டு வர வேண்டாம். எல்லாம் சரியானது இல்லாவிட்டாலும் சிலவற்றை விட்டுவிடுங்கள். நீங்கள் அதிகமான தேர்வுகளை எதிர்கொள்வீர்கள். ஆனால் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வழி எது என்றால், நீங்கள் மிக அதிகமானதை தேடாமல் போதுமானதை தேர்வு செய்து மன அமைதியுடன் வாழும் பழக்கங்களை பயன்படுத்த வேண்டும். இந்த பழக்கம் உங்கள் வாழ்க்கையை எளிமையாக்கும், மன அழுத்தத்தை குறைக்கும், மேலும் உங்களுக்கான சந்தோஷத்தை அதிகரிக்கும். அதிகமான சுதந்திரமெல்லாம் நல்லதல்ல. உண்மையான மகிழ்ச்சி மன அமைதியில் எளிமையான தேர்வுகளை அறிவாக செய்தல் மற்றும் போதுமானது போதும் என்ற கருத்தை வாழ்க்கையில் நிறைவேற்றலையே தருகிறது. இந்த புத்தகம் உங்களுக்கு மனதில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். நீங்கள் உங்கள் தீர்மானங்களை மற்றவர்களுடன் ஒப்பிடாமல் உங்கள் நெறிகளுக்கேற்ப செயல்பட கற்றுக்கொள்வீர்கள்.